அன்பிற்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆறுதலின் வார்த்தைகள் மூலமாக இந்த கிறிஸ்மஸ் நன்னாளில் உங்களோடு நான் இருப்பது பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு இந்த கிறிஸ்மஸனுடைய காரியங்களை நாம் கவனிக்கலாம். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையும் பார்க்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 22, 23. தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பது அர்த்தம் என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, த கிரேட் அலெக்சாண்டர் ஒருவர் இருந்தார். இளம் வயதிலே பல நாடுகளை கைப்பற்றி அவனுடைய அரசாட்சியின் கீழ் கொண்டு வந்தான். ஒவ்வொரு நாடுகளில் உள்ள குக்கிராமங்களுக்கும் போவான். அவனுடைய சிலையை நிறுவச் சொல்லுவான். ஒவ்வொரு ஊர் எல்லையிலும் அலெக்சாண்டர் சிலை இருக்கும். மகா அலெக்சாண்டர் என்ற சிலை. ஒரு குறிப்பிட்ட ஊரில் மட்டும் அவனுக்கு சிலை வைக்கவில்லை ஜனங்கள். மிகுந்த கோபம் இவனுக்கு. ஜனங்களை அழைத்து ஒரு பெரிய கூட்டத்தை போட்டு கேட்டான், ஏன் என்னுடைய சிலையை இங்கு வைக்கவில்லை? என்னுடைய ஆட்சியின் கீழுக்கிற அத்தனை குக்கிராமங்களில் என்னுடைய சிலை இருக்கிறதே என்று கொக்கரித்தான். ஜனங்கள் சொன்னார்கள், சிலை இடிந்து விழுந்துவிடும். இடி மழை காற்று அடிக்கும் போது இடிந்து விழுந்துவிடும். ஆகவே எங்கள் ஊரில் பிறக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் அலெக்சாண்டர், எல்லாம் பிறக்க போகிற பிள்ளைகளுக்கும் அலெக்சாண்டர். ஆகவே உங்கள் பேர் புகழ் ஒரு நாளும் குறையாது என்று சொன்னார்கள். மனம் குளிர்ந்து போனான். காரணம் என்ன? அலெக்சாண்டர், அத்தனை பேரும் அலெக்சாண்டர் தான். அலெக்சாண்டர் அந்த ஊரில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். அவன் மிகுந்த சந்தோஷம் அடைந்தான். பிதாவாகிய தேவனும் தம்முடைய குமாரன் இந்த உலகத்திற்கு அனுப்பும்போது சொன்னார், அவர் இம்மானுவேல், உங்களோடு இருக்கும்படிக்கு அவர் அனுப்பப்பட்டார். இயேசு என்றால் பாவங்களை மன்னிக்கிறார், அது ஒரு பொருள். பல நாமங்களிலே இம்மானுவேல் என்றால் தேவன் தம்மோடு கூட ஒவ்வொருவரோடும் இருக்க வேண்டும். இயேசுவை நம்புகிறார்களோ நம்பவில்லையோ, கிறிஸ்தவர்களோ கிறிஸ்தவர்கள் அல்லவோ, ஒவ்வொருவரோடும் அவர் இருக்க வேண்டும் என்று தேவன் ஆதீனத்தில் தீர்மானிக்கப்பட்டு 2000 ஆண்டுகளுக்கு முன் இம்மானுவேல் பிறந்தார். நம்மோடு கூட இருக்கும்படிக்கு, உன்னுடைய துயரங்களில் உதவி செய்யும்படி, உனக்கு எதிராக வருகிறவர்களை மடங்கடிக்கும்படி, வியாதிகளை தீர்க்கும்படி இந்த எம்பெருமான் உலகத்தில் இம்மானுவேல் என்ற பெயரோடு பிறந்திருக்கிறார். உன்னோடு கூட இருக்க. இன்றைக்கு நீ ஒருவேளை அந்த இம்மானுவேலை தரிசித்து பார். உன்னோடு இருந்து உனக்கு மிகப்பெரிய உதவியாக இருப்பார். இதுதான் கிறிஸ்மஸ். கொண்டாடுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.